ஹே காய்ஸ், பேச்சு பேச்சாதான் இருக்கணும். பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன, இப்படி பல காமெடி காட்சிய பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். பேசுற விதமும் பேசுற வார்த்தையும் தான் நம்மள ஒரு காமெடியனா இல்ல ஹீரோவான முடிவு செய்யும். இதெல்லாம் தாண்டி நம்ம பேசுற பேச்சு நமக்கான மரியாதையும் மதிப்பையும் அதிகமாக்கும். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற தலைப்பு ஹவு டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அதாவது பல பேர் முன்னாடி நீங்க எப்படி உங்க சிறந்த பேச்சு திறனை வெளிப்படுத்துறது, எந்த மாதிரி பேசலாம், பேசக்கூடாது, இந்த மாதிரி குணங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். உங்க பேச்சு தான் உங்க எண்ணங்களை வெளிப்படுத்தும். நீங்க என்ன மாதிரியான மனிதரா இருக்கீங்கன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். இந்த பேச்சு நீங்க படிக்கிற இடத்துலயோ நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இன்னும் சில பேருக்கு மக்கள் மத்தியிலயும் ஒரு நல்ல பேரை உருவாக்கி கொடுக்கும். பேச்சு தான் நம்ம மனித சமூகம் வளர ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. பெரிய அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் அவங்க பேச்சுத்திறன் மூலமா தான் சொல்ல வந்த கருத்துக்களை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்க. அது மூலமா தான் மக்களுக்கு ஒரு அறிவும் ஒரு பரந்த பார்வையும் சிந்தனையும் வளர்ந்தது. உங்க பேச்சு தான் உங்களோட அங்கீகாரத்தை நிலைநாட்ட உதவியா இருக்கும். ஒரு சிறந்த தலைவராகவோ அறிஞராகவோ இல்லைன்னா நீங்க சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல தொழில்ல உங்களுக்கு உதவி செய்யற ஒரு கருவியாகவும் இது இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு சொல்ல விரும்புறத தெளிவா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும். நம்மள பல பேரு டிகிரி முடிச்சதும் ஏன் நம்ம துறையில ஒரு ஆசிரியரா இருக்க விரும்புறதில்ல? போர் அடிக்கிற வேலைங்க, ஐயோ எந்த விதமான குரோத்துமே இருக்காது, ஒரே இடத்துல ஒரே பாடத்தை வருஷ கணக்குல எடுத்துக்கிட்டே இருக்கணும், இப்படி விதவிதமா காரணங்கள் சொல்லுவாங்க. உங்களால ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடிஞ்சா அது நீங்க கத்துக்கிட்டதோட பலனை முழுமையா உங்களுக்கு தரும். எப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஈஸியா இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியுதோ அப்பவே அந்த துறையில நீங்க சிறப்பான ஆளா இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் டீச்சர் ஆக முடியாது அப்படின்னா எல்லாரும் சிறப்பா பேசுற முடியாதுன்னு அர்த்தம். நம்மளோட ஸ்கூல்ல நம்ம எத்தனையோ பேரை சந்திச்சிருப்போம். அதுல இப்பவும் உங்க மனசுல நிக்கிற விதத்துல உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்த உங்க டீச்சர்ஸ நினைச்சு பாருங்க. அவங்க யூஸ் பண்ண எல்லா மெத்தடும் உங்களுக்கு அப்ப புரியலனா கூட இப்ப புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த எளிமையா சொல்றது, ஒரு கூட்டத்தை அவங்க குரல்ல கட்டுப்படுத்தி வைக்கிறது, நல்லா படிக்கிற சுமாரா படிக்கிற பசங்களுக்கு கூட புரியுற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறது, சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். என்னங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்லிட்டு டீச்சிங் ஜாபுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம இந்த உலகத்துல நம்ம பொது வாழ்க்கையில அறியாத வயசுல பார்த்த ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர்னா அது நமக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் தானே. அவங்க மூலமா தான் நம்ம பேசுற எழுதுற திறனை வளர்த்துக்கிறோம். இந்த திறனை யாரு சிறப்பா வெளிப்படுத்துறாங்களோ அவங்களே வாழ்க்கையிலும் ஜெயிக்கிறாங்க. நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வேணா கிடைக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர்கிட்ட கூட இருந்து வரலாம். நீங்க காலேஜ்ல ஸ்கூல் முடிச்சவரா இருந்தா உங்களுக்கு ஃபேவரட்டான டீச்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து ஸ்பெஷலான விஷயத்த கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்க விரும்புனா அதுல உங்களுக்கு யூஸ் ஆகுற விஷயத்த பயன்படுத்தி பாருங்க. இல்ல நீங்க இன்னமும் பள்ளியோட இறுதி வகுப்புல இல்ல காலேஜ் படிக்கிற ஒரு மாணவரா இருந்தா உங்களுக்கு வர ஆசிரியர்களை அவங்க சொல்ற விஷயங்களை தாண்டி அவங்க பயன்படுத்துற முறைகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு பொது வெளியில பல பேர் மத்தியில நீங்க பேசுறப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொல்றது எப்படின்னு புரிய வைக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த பேச்சு திறனை நம்ம வளர்க்க முடியும். நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, உங்க குழந்தைய ஒரு நல்ல பேச்சாளரா உருவாக்க முயற்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா சில விஷயங்களை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பழக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுவாங்க. முதல்ல அதுக்கு தடை சொல்லாம அவங்க பேசுற விஷயங்களை கவனிச்சு நல்ல விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எப்போ நெகட்டிவா பேசி அவங்கள மட்டம் தட்டாதீங்க. கோவமா கண்ட்ரோல் பண்ணாம பொறுமையா இது கெட்டது, இதுக்கு பதிலா இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு அமைதியா சொல்லி கொடுங்க. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர சூழல் ரொம்பவே முக்கியம். அது நம்ம வீடுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதை பேசாத இதை பேசாத கத்தி பேசாதன்னு எல்லா விதத்திலயும் ஒரு குழந்தைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அது மனசுல இருக்க விஷயங்களை வெளிப்படுத்துறதையே நிறுத்திடும். அதுக்காக உங்க குழந்தைகள் அடுத்தவங்களை கேலியா பேசுறதையோ மரியாதை இல்லாம பேசுறதையோ மட்டம் தட்டுற மாதிரி பேசுறதெல்லாம் நீங்க அனுமதிக்கவே கூடாதுதான். அவங்களுக்கு நல்லது எதுன்னு புரிய வச்சு அவங்களுக்கு பிடிச்ச துறையில சாதிக்க உதவி செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு தாமேல ஒரு தன்னம்பிக்கை பெரிய நம்பிக்கையா வளரும். இளம் கன்று பயமறியாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுல இருந்து பேச்சு போட்டி கதை கவிதைன்னு எண்ணங்களை சிறப்பா வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இதனால அவங்க பேச்சு வளருதோ இல்லையோ நம்பிக்கை வளரும். கதைகள் மூலமா அவங்க கிட்ட இருக்க தனித்திறன்களை ஊக்குவிக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த கதையா சொல்றது அவங்க கற்பனைகளை கதை வடிவமா சொல்ல வைக்கிறதும் அவங்களுக்கு இருக்கிற கற்பனை சக்தியை அதிகமாக்கும். இதை தாண்டி வார்த்தைகளை சரியா பயன்படுத்த சொல்லி கொடுக்கறதும் யாருக்கும் பாதகம் இல்லாம பேசுறது எப்படி, தரமான நகைச்சுவை திறனை வளர்த்துக்கிறது எப்படின்னு அவங்க திறமை இன்னும் சிறப்பா சரியான விதத்துல இருக்க பல வழிகள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நல்ல பேச்சாளரா மட்டும் இல்லாம நல்ல மனிதரா இருக்கவும் உதவியா இது இருக்கும். ஆப்ரஹாம் லிங்கன், வின்சென்ட் சர்ச்சில், ஐன்ஸ்டைன் இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு கூச்சப்படுற ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க. பின்னாடி அவங்க அவங்களோட துறையில சாதிச்சு நல்ல பேச்சாளராகவும் அறியப்பட்டிருக்காங்க. என்னங்க ஆரம்பத்துல நல்ல பேச்சாளரா இருக்க வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப குழந்தைய வளர்க்குற முறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க.
இது குழந்தைக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் சிறந்த முறைதான். உங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசணுமா, இல்ல உங்க பிசினஸ் டெவலப் பண்ண பல பேர்கிட்ட பேச வேண்டிய சூழல்ல இருக்கீங்களா, ஒரு திறமையான அரசியல் தலைவரா வரணுமா, இல்ல எதுவுமே இல்லாம நான் ஒரு நல்ல பப்ளிக் ஃபிகரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கும் உதவியா இருக்கும். முதல்ல உங்க எண்ணங்களை, உங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை எழுதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. முன்னுரை முடிவுரைன்னு கட்டுரை மாதிரி இல்லாம ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க பழகுங்க. நீங்க அதை வாசிக்கிறப்போ உங்களுக்கு எதெல்லாம் சொல்லலாம், இல்ல சொல்லக்கூடாது, இல்ல இது இவ்ளோ பெருசா சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசுற விஷயத்தை விட பேசுற நேரம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு குறைவான நேரம் கிடைச்சாலும் நீங்க சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்ல முடிஞ்சா நீங்க ஒரு பெரிய பேச்சாளராக எல்லா தகுதியும் இருக்குன்னு அர்த்தம். உங்க ஃப்ரீ டைம்ல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து அதை பத்தி எழுத ஆரம்பிங்க. இது நீங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல உங்க திறமையை வெளிக்காட்ட உதவும். நம்ம பேசுற விஷயங்கள் சரியா இருக்குன்னு நம்பிக்கை வரப்போ அது நமக்குள்ள இருக்க தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சின்ன குரூப், உங்க கட்சியில இருக்க உங்க நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல உங்க பேச்சை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை போல இருக்க உங்க நெருங்கிய வட்டத்துல இருக்கவங்க தான் உங்க நம்பிக்கைய, திறமைய வளர்க்க உதவுற ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க. வந்துட்டாடா பிளேடு, பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். தம்பி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர, தெளிவா சொல்லு, சுத்தி பேசாத, ஏன்டா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, இப்படியெல்லாம் கமெண்ட் வந்தா நீங்க பேசுறத நீங்க கவனிக்கணும்னு அர்த்தம். இல்ல உங்க கூட இருக்கவங்க உங்க பேச்சுல மெய் மறந்து சிரிச்சு அவங்களோட கருத்துக்களையும் வைக்க ஆரம்பிச்சா நீங்க பேசுறத அவங்க கவனிக்கிறாங்க, அதுக்கும் மேல உங்க பேச்சு அவங்களையும் அந்த விஷயத்த நோக்கி ஈர்க்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்க நம்பிக்கையை வளர்க்குற சின்ன சின்ன முயற்சிகள் தான். இதுக்கும் மேல சில பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. அது நீங்க பேசுற டாபிக்ல உங்களுக்கு இருக்கிற அறிவு, தெளிவு, இதெல்லாம் தான். நீங்க என்ன விஷயம் எடுக்கிறீங்களோ அதுல ஒரு நல்ல ஞானம் இல்லைன்னா முதல்ல அதை கத்துக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்காம ஏதாவது பேசி சமாளிக்கலாம்னு எப்பவுமே நினைக்காதீங்க. அது உங்க மதிப்பு, மரியாதையை குறைக்கிற செயலா கூட மாற வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சாளரா இருக்க முதல் தகுதி நல்ல லிசனரா இருக்கணும். இன்னொருத்தர் பேசுறத கவனிக்க முடிஞ்சா நீங்க எப்படி பேசணும்னு அது ஒரு ஐடியாவை கொடுக்கும். இல்ல எப்படி பேசக்கூடாதுன்னு கூட நீங்க நல்லா தெரிஞ்சுக்க உதவும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இல்ல நீங்க சார்ந்த துறை, இந்த டாபிக் பத்தி யாராவது பேசுறப்போ நீங்க ரொம்ப ஆர்வமா அதுல கலந்துக்குவீங்க. டீ கடையில அரசியல் பேசாதீங்கன்னு எழுதி வைக்கிற அளவுக்கு மக்கள் அரசியலை பத்தியும், கிரிக்கெட் மேட்சை பத்தியும், புதுசா பார்த்த ஒரு சினிமா படத்தை பத்தியும் பேசுறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அண்ட் இந்த பேச்சுகள் எல்லாம் ஆழமான கருத்துக்கள் உள்ளதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க ஒரு பேச்சாளரா மக்களை கவரக்கூடிய வகையில பேசணும்னா நீங்க பேச வேண்டிய தலைப்புல நல்ல ஒரு தெளிவு இருக்க வேண்டியது அவசியம். உங்க தகவல்கள் துல்லியமாவும் இருக்கணும். நீங்க சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு நீங்க ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்திக்க வேணும். யாரோ சொன்னாங்க, எங்கேயோ கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு பொது வெளியில பேசக்கூடாது. சொல்ல வர விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்றது அதை விட ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்கள் கிட்ட உரையாடி அவரோட பாதி நேரத்தை செலவு பண்ணுவாரு. எந்த மாணவர்கிட்டயோ ராக்கெட் சயின்ஸை பத்தியோ, குவாண்டம் பிசிக்ஸ், நியூக்ளியர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பத்தியோ அவரு பேசவே இல்லை. மாணவர்கள் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்கிறப்போ அவரும் ஒரு குழந்தையா மாறி அவங்களுக்கு புரியிற மாதிரி பெரிய விஷயங்களை கூட ரொம்ப எளிமையான முறையில விளக்கியிருப்பாரு. நீங்க பேசுறத கேட்க போற மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மாதிரியான கூட்டத்துல நீங்க பேச போறீங்க, அங்க இருக்க மனிதர்கள் எந்த வயதுல இருக்கவங்க, என்ன துறையை சார்ந்திருக்கவங்கன்னெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச முயற்சி பண்ணணும். நீங்க உங்க துறையில எவ்வளோ பெரிய வல்லுநரா இருந்தாலும் யாரும் உங்க அறிவு, ஞானத்தை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க. நீங்க அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்ல வரீங்க, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு வர்றவங்க தான் அதிகம். உங்க பேச்சு எல்லா நிலையில இருக்க மனிதர்களுக்கும் புரியுற மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பேச்சா சுருக்கமா சுலபமா இருக்கணும். நீங்க ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணா சயின்ஸை பத்தி பேசுங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு உங்களை தலைமை இருக்க கூப்பிட்டா அங்க இருக்க மாணவர்களை ஈர்க்கிற மாதிரி உங்க பேச்சு இருக்கணும். யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கல்வி, தோற்றம், வயது, தகுதி இதெல்லாம் மனசுல வச்சு பேசணும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதே போல பொதுவா ஒரு கூட்டத்துல பேசுறப்போ உங்க உணர்ச்சிகள் ரொம்பவே முக்கியம். மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப நெருக்கத்துல கொண்டு போகக்கூடியது இந்த உணர்ச்சிகள் மட்டும்தான். இப்போ சமீபத்துல நம்ம ஆக்டர் விஜய் அவர்கள் அவரோட முதல் மாநாட்டுல பேசினதை எல்லாரும் பார்த்து ரசிச்சோம். இதுவரை நீங்க பார்க்காத, இல்ல அவர் ரசிகர்கள் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு மனிதரா அன்னைக்கு அவர் பேச்சு மூலமா அவரோட வெளிப்பாடு இருந்தது. குட்டி கதைகளையும் டான்ஸை மட்டுமே பார்த்த நமக்கு அவரோட உணர்ச்சி மிக்க பேச்சு ஒரு தனி கவனத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம். இதுவே ஒரு சிறந்த தலைவனுக்கான சிறந்த தகுதி. இதுவரை நீங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் ஒரு தலைவனா நீங்க வெளியே தெரிய ஆசைப்பட்டா உங்க பேச்சின் மூலமா தான் அது சாத்தியமாகும். கூட்டத்துல இருக்க பெரும்பான்மை மக்களோட உங்களை கனெக்ட் பண்ண தெரியணும். அவங்கள கட்டி போடுற விதமா உங்க பேச்சு இருக்கணும். அதுக்கு உங்க பேச்சுல ஒரு உண்மை இருக்கணும். நேர்மையா நீங்க சொல்ற கருத்துக்கள் எப்பவும் அதிகமான கவனத்தை ஈர்க்கும். உங்க எண்ணங்கள்ல இருக்க உண்மையும் உங்க பேச்சுல இருக்க நம்பிக்கையும் எப்பவும் உங்களை ஒரு ஸ்டாரா நிலைநிறுத்தும். இது வெறும் அரசியலுக்கு இல்ல ஒரு தலைவர் நிலையில இருக்கவங்களுக்கு மட்டுமேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு முதலாளியா இருக்கப்போ உங்களுக்காக வேலை செய்யறவங்க
உங்களை நம்புற விதத்துல இருக்கணும். அது உங்க மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நீங்க ஒரு ஊழியரா இருந்தா ஒரு மீட்டிங்ல இல்ல கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா அங்கேயும் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம நினைக்கிறத சரியா தெளிவா பேச முடிஞ்சா நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கும். ஒரு சிறந்த பேச்சாளரா இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும். அதுதான் நகைச்சுவை உணர்வு. இது ரொம்ப பேருக்கு எளிதா அமைறது இல்ல. ஆனா நீங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஈஸியா இயல்பான அன்றாட செயல்கள் மூலமா சொல்ல முயற்சிக்கிறப்போ உங்களையும் அறியாமலேயே ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொண்டு வருவீங்க. மக்கள் எப்பவுமே ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களை பத்தி பேசுறப்போ அவங்கள ரொம்ப இலகுவா வாய்க்கிற சின்ன சின்ன நகைச்சுவைகளை ரொம்பவே ரசிப்பாங்க. இது அவங்க கூட உங்களுக்கு ஒரு நெருக்கமான உணர்வை கொடுக்கும். கஷ்டப்பட்டு ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிக்க வைக்கணும்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசுறப்போ அது உண்மைன்னு நம்புற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்த பத்தி பேசுறப்போ நடுவில் ஒரு சின்ன ஜோக் கூட அவங்க கேட்கிற விதத்தை தூண்டுற விஷயமா மாத்திரும். உங்களுக்கு இருக்க உற்சாகமோ உணர்வும் உங்க பேச்ச கேட்கறவங்களுக்கு பரவிடும். பெரிய பேச்சாளர்கள் எல்லார்கிட்டயுமே இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம், ரசிச்சிருக்கோம். நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவரோட அரசியல் அறிவும் தமிழ் ஆற்றலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அவரோட அறிவையும் ஆற்றலையும் விட அவரோட நகைச்சுவை உணர்வு தான் படிக்காத நிறைய மக்களை கூட அவர் பக்கம் ஈர்த்தது. ஒரு முறை அவர் ஒரு கல்லூரி கவியரங்கத்துக்கு தலைமை ஏற்று இருந்தாரு. அப்ப அவரோட கட்சியில இருந்த முக்கியமான நபர்கள் எல்லாரும் கட்சியை விட்டு போயிட்டு இருந்த ஒரு காலம் அது. அதனால அந்த கவியரங்கத்துக்கு வர வேண்டிய 3 பேரு கடைசி நேரத்துல வரல. இதை ஒரு துண்டு சீட்ல எழுதி அவர்கிட்ட குடுக்கறாங்க. உடனே அவரு சமயோசிதமா யோசிச்சு அந்த மாணவர்கள் மத்தியில இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விழா மாணவர்கள் மத்தியில நடக்கிறதால ஊரார் வரவில்லை. பகலில் விழா நடப்பதால நிலவும் வரவில்லை. ஏசி ரூமா இருக்கிறதுனால தென்றலும் வரவில்லை. அதனால எல்லாரும் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த 3 கவிஞர்கள் பேச வேண்டிய தலைப்பு ஊரார், நிலா, தென்றல். இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அந்த சூழ்நிலையை மறந்து சிரிச்சு அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிட்டாங்க. இதுல கலைஞர் அவர்களோட நகைச்சுவை உணர்வை பார்த்து வியந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதுதான் சமயத்துக்கேத்த புத்திசாலித்தனம். நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியாது. சில சமயத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ அதையும் சமாளிச்சு பேச தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு நல்ல பேச்சாளருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதே போல பொது இடத்துலயோ இல்ல பல பேர் கொண்ட கூட்டத்திலயோ பேசுறப்போ நெகட்டிவான விஷயங்களை பேசுறத குறைச்சுக்கணும். எந்த தலைப்பா இருந்தாலும் அதுல இருக்க பாசிட்டிவான விஷயத்த மட்டும் பேசணும். அப்பதான் நம்ம பேச்சு மக்கள் கிட்ட ஒரு நல்ல பாதிப்பை உருவாக்கும். அது நம்ம பேச்சை தொடர்ந்து கேட்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான உணர்வை கொடுக்கும். அதே போல நம்ம உடல் மொழி, குரல் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உடல் மொழின்னு சொல்லப்படுற ஆட்டிடியூட் சரியா இருந்தா உங்க பேச்சு அதிக அளவு மக்களை இருக்கும். உங்க குரல்ல ஒரு தெளிவும் நம்பிக்கை வெளிப்படுத்துற உணர்வும் அதிகமா இருக்கப்போ நீங்க பேசுறது இன்னும் அதிகமான மக்களை சென்றடையும். எத்தனையோ பெரிய தலைவர்களும் அறிஞர்களும் அவங்க சின்ன வயசுல ரொம்ப தயக்கமான, அமைதியான, வெளியே வர கூச்சமுள்ள சிறுவயது வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு இருந்த எல்லா தடையும் மீறி அவங்க மேல வச்ச நம்பிக்கையை அதிகமாக்கி பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. பல மக்களை சென்று சேர வேண்டிய ஒரு பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள்: நம்பர் 1 நம்பிக்கை, நம்பர் 2 தெளிவு, நம்பர் 3 நேர்மறை விஷயங்கள், நம்பர் 4 நகைச்சுவை உணர்வு, நம்பர் 5 சமயோசித அறிவு, நம்பர் 6 உண்மை, நேர்மை. இதெல்லாம் விட நல்ல எண்ணங்களும் உணர்வுகளும் மனசுல ஒரு அமைதியும் இருந்தா நீங்க சிறந்த பேச்சாளரா மட்டுமில்ல, சிறந்த மனிதராகவும் ஆகலாம். நீங்க எந்த துறையை சார்ந்திருந்தாலும் சரி, ஒரு கட்சி தலைவரா இல்ல தொழிலதிபரா இல்ல ஒரு நல்ல ஆசிரியராகவோ யாரா இருந்தாலும் சரி, உங்க துறையில ஒரு நல்ல இடத்துல இருக்க ஆசைப்பட்டா நீங்க மத்த எல்லாரையும் விட தனிச்சு தெரியணும். அதுக்கு உங்க சிந்திக்கிற விதமும் அதை வெளிப்படுத்துற உங்க பேச்சும் ரொம்பவே முக்கியம். அப்பதான் நீங்க ஒரு தனித்துவம் பெற்ற வெற்றியாளரா இருக்க முடியும். சோ இந்த பதிவை நான் இதோட முடிக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.